கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். எல்லாம் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு என்று நினைக்கிறேன். இந்த நாளிலும் இந்த ஷம்மா ஊழியத்தின் சார்பாக தியான நேரத்திற்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை இரவு 7:30 கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஆசீர்வதிக்கப்படுங்கள். நானும் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த நாளிலும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து தியானித்து செல்வதற்கு முன்பாக தலை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, அருமையான அந்த வேலைக்காக நன்றி. உம்முடைய வார்த்தைகளை கேட்க ஆவல் உள்ளவர்களாக அமர்ந்திருக்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசும் கர்த்தாவே, சொல்லும் அடியேன் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் தியானத்திற்கென்று எடுத்துக்கொண்ட வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கை கூடிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. இன்றைக்கி நம்ம தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு இயேசுவின் இரத்தம். இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், ஒரு மனிதனின் இரத்தம் வெளியேறி சில நிமிடங்கள் கழித்து உறைந்து விடும். அது மட்டும் இல்லை, ஆனால் இயேசு மரித்து 2000 வருஷத்துக்கு மேலாக ஆனாலும் அந்த இரத்தம் இன்றைக்கும் உயிர் உள்ளதாக இருக்கிறது. அந்த இரத்தம் இன்றைக்கி அநேக ஆசீர்வாதங்களை நம்மளுக்கு கொண்டு வருகிறதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். அடுத்ததாக நாம் என்ன பார்க்கிறோம், இந்த மனுஷ இரத்தம் பழிவாங்க துடிக்குமா. நீங்கள் காயின் ஆபேலை கொலை செஞ்ச உடனே ஆபேலின் இரத்தம் இங்கேருந்து கூப்பிடுதான் ஆண்டவரை. உடனே தான் ஆண்டவர் காயினை பார்த்து, காயினே உன் சகோதரன் எங்கே? நான் உனக்கு காவலாளியா? எனக்கு தெரியாத அவன் எங்கேன்னு. உடனே தான் ஆண்டவர் சொல்கிறார், உன் சகோதரனின் இரத்தம் பூமியிலேருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது அப்படின்னு. ஆண்டவரே, எங்கள் அண்ணனை நான் கொன்னுட்டான் ஆண்டவரே, நீதி செய்யும் ஏன்னு கேளும். ஆனால் இயேசுவின் இரத்தம் தான் நம்மளுக்காக பரிந்து பேசுகிறது. அந்த இயேசுவின் இரத்தம் தான் நம்மளுக்கு அநேக ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது என்று நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் இந்த ஆதியாகமம் 4:10 தான் பார்க்குறோம், ஆபேலின் இரத்தம் என்னை நோக்கி கூப்பிடுகிறது. கூப்பிடும், பழி வாங்க துடிக்கும், என்னை கொன்னுட்டான், எனக்கு நீதி செய்யும் என்று. ஆனால் இயேசுவின் இரத்தம் நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கிற. யோவான் 1:7 வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, எபிரேயர் 12:24 வாசித்தீங்கன்னா, இயேசுவின் இரத்தம் நன்மை பேசுகின்ற இரத்தமாக இருக்கிறது. அந்த இரத்தம் நன்மையை பேசுமா, பழி வாங்காதான், நன்மைகளை பேசுகின்ற இரத்தம் என்று நாம் பார்க்கிறோம். லேவியராகமம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, ஆத்துமாவுக்காக பாவ நிவாரணி செய்வது இயேசுவின் இரத்தம் என்று நாம் பார்க்கிறோம். கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்கள், இன்றைக்கி உலகத்துக்குள்ள சுதந்திரத்துக்காக எத்தனையோ பேர் ரத்தம் சிந்தினாங்க. லட்சக்கணக்கான ஜனங்கள் யுத்தத்தில் மரித்து போனாங்க. தேச தலைவர்கள்லாம் ரத்தம் சிந்தினாங்க. ஆனால் இன்றைக்கி ரத்தம்லாம் எங்கே? அந்த தலைவர்கள் அந்த சுதந்திரத்துக்காக ரத்தம் சிந்தினவங்களாம் மறக்கப்பட்டு போனாங்க. அந்த ரத்தம்லாம் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம தேச தலைவர்கள் காந்தி, ராஜீவ் காந்தி, இவங்க சிந்தனை ரத்தம் இன்றைக்கி அந்த இடத்துல இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அதெல்லாம் காஞ்சி போய் அதெல்லாம் போயிடுச்சு. அந்த ரத்தம்லாம் மறைஞ்சு போச்சு இன்றைக்கி. ஆனால் 2000 வருஷத்துக்கு முன்னாடி சிந்தனை இயேசுவின் ரத்தம் இன்றைக்கும் ஜீவன் உள்ளதாக இருக்கிறது. அந்த ரத்தம் இன்றைக்கும் பேசுகின்ற ரத்தமாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு காரியத்தை நாம் தெளிவாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சில பேருக்கு ரத்தத்தை கண்டாலே ஒரு பயம். நீங்கள் இந்த நர்சிங் அந்த படிக்க போகும்போதெல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு ரத்தத்தை குறித்த ஒரு பயம் இருந்தால் அவங்களால லேபில் டெஸ்ட்டு பண்ண முடியாது. இந்த ரத்தமோ சரீரத்துள்ள பாகங்களையோ பார்த்தா பயப்படக்கூடாது, தைரியமாக இருக்கணும். அவங்க தான் எக்ஸ்பிரிமெண்ட்லாம் செய்ய முடியும் அவங்களால. நிறைய பேருக்கு ரத்தத்தை கண்டா பயம், ரத்தத்தை கண்டா அலர்ஜி,
மயங்கி கூட சில பேர் என்ன செஞ்சுறாங்க, விழுந்து விடுகிறார்கள். ஆனால் இங்கே நாம் பார்க்கின்ற ஒரு காரியம் இயேசுவின் ரத்தம் எவ்வளோ நன்மையான காரியங்களை செய்து பார்த்தீங்களா? மத்தேயு 26:20 நாம் இங்கே என்ன பார்க்கிறோம்? பாவம் மன்னிப்புக்காக சிந்தப்படும் என்னுடைய ரத்தம், ஆண்டவர் சிந்தின ரத்தம் பாவம் மன்னிப்பை கொடுக்கான். அவன் எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் அவன் பாவம் மன்னிக்கப்படுகிறது. எவ்வளோ 100க்கு 100 உண்மை பார்த்தீங்களா? பெரிய கொலைகாரனாக இருக்கட்டுமே, ஆயுள் தண்டனை கைதி யாராக இருந்தாலும் சரி, அவன் இயேசுட்ட வரும் பொழுது இயேசுவின் ரத்தம் அவனுடைய பாவத்தெல்லாம் மன்னித்து விடுகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு கொலைகாரன் ஒருவன் இருந்தான். 18 கொலைகளை செய்து ஆயுள் தண்டனை பெற்றவன். நன்னடத்தை மூலமாக அவன் வெளியே வந்தான். ரோட்டில் அவனுடைய மனைவி பிள்ளைகளை கொலைகாரம் கொண்டாட்டி, கொலைகாரம் பிள்ளை, இப்படி தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அவன் ரோட்டில் போகும்போது அந்த போகிறான் பாரு கொலைகாரன், 18 கொலையை பண்ணிட்டு தைரியமாக திமிர் எடுத்தனமாக போகிறான் பாருன்னெலாம் திட்டினாங்க. என்றைக்கு அவன் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்று ஊழியக்காரனாக மாறினவுடனே எந்த வாய் கொலைகாரன் மனைவி கொலைகாரன் பிள்ளைன்னு சொன்னச்சோ அதே வாய் தான் ஊழியக்காரன் மனைவி ஊழியக்காரன் பிள்ளை, ஐயா தோத்திரமையா. அப்படி ஒரு மாற்றத்தை கொடுத்தது எதுனா அந்த இயேசுவின் ரத்தம். இப்போ அவனுக்குள்ள ஆண்டவர் என் பாவத்தை மன்னிச்சிட்டாருன்னா இப்போ ஆண்டவருடைய பிள்ளை. எவ்வளோ சந்தோஷமாக அந்த ஊழியக்காரன் இருக்கிறான்னு தெரியுமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்கள், அதான் பாவம் மன்னிப்பை உண்டாக்குறது. நீதிமான் பழையம் போல் செழிப்பான், நீதிமானின் பிள்ளைகள் அப்பத்துக்கும் தண்ணீருக்கும் அலைந்து திரிவதில்லை. நீதிமானுக்கோ தம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும், நீதிமானுக்கு தமது வழியை போதிப்பார், நிறைய இருக்குது. அப்போ அந்த 71 ஆசீர்வாதங்களும் யாருக்கு? யார் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்படுறாங்களோ அவங்களாம் நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். அவங்களுக்கெல்லாம் இந்த 71 ஆசீர்வாதங்கள் வருகிறது என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆபிரகாம் திறப்பில் நின்று ஜெபிக்கும் போது 10 நீதிமான் இருந்தால் இந்த பட்டணத்தை நான் அழிப்பதில்லை என்று சொன்னார். 50 நீதிமான்கள் இருந்தால் இந்த பட்டணத்தை நான் ரட்சிப்பேன் என்று சொன்னார். அப்போ நம்ம பட்டணத்தில் 10 நீதிமான்கள் இருந்தால் பட்டணத்தை அழிக்க மாட்டேன்றார். அந்த நீதிமானுக்குள்ள ஆசீர்வாதத்தை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மூன்றாவதாக கொலோசியர் 1:20 இயேசுவின் ரத்தம் நம்மளுக்கு சமாதானத்தை கொடுக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். இன்றைக்கி சமாதானம் இல்லாமல் தானாங்க நாடுகளுக்குள்ள, தேசங்களுக்குள்ள, குடும்பங்களுக்குள்ள, சபைகளுக்குள்ள இருப்பது காரணம் சமாதானம் இல்லை. நீங்கள் அந்த சமாதானத்தை நீங்கள் துட்டு கொடுத்தலாம், விலை கொடுத்தலாம் வாங்கவே முடியாதுங்க. சொல்லுவாங்கள்ல, கட்டில் விலை கொடுத்து வாங்கலாம், தூக்கத்தை விலை கொடுத்து வாங்க முடியுமா? இந்த நிம்மதி, சமாதானம், சந்தோஷம் எல்லாம் கொடுப்பது தேவன் ஒருவர் தான். அப்போ ஒரு காரியத்தை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். சமாதானம் யார் கொடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவன் ஒருவர் தான். அவர் தான் நம்மளுக்கு சமாதான காரணர், அவர் தான் நம்மளுக்கு சமாதானம் கொடுப்பார் என்று பார்க்கிறோம். எபேசியர் 2:13 அந்த இரத்தத்தினாலே நாம் கிறிஸ்துவுக்கு சமீபமானோம். கிறிஸ்துவண்டை நெருங்கி செய்வதற்கு அது காரணமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் இரு திறத்தாரையும் ஒன்றாக்கிறது. பகையாக நின்ற அந்த சுவரை உடைத்தெறிகிறது. பகையை கொன்று இருதரத்தாரையும் ஒன்றாக்கி ஒப்புரவாக்குறதுன்னு அந்த இயேசுவின் ரத்தம் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 1:6 அந்த இயேசுவின் ரத்தம் தான் நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினது என்று பார்க்கிறோம். நம்மளாம் ராஜாக்கள், ஆளுகை செய்ய பிறந்தவர்கள், சகலமும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நம்மளாம் ஆளுகை செய்வதற்காக நம்மளாம் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக மாற்றக்கூடியது எதுனா அது இயேசுவின் ரத்தம் ஒன்று.
எபிரேயர் 9:12 நம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரு தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். பழைய ஏற்பாட்டு காலத்துலலாம் புறஜாதியாராகிய நம்ம சர்ச்சுக்குள்ளே போக முடியாது, மகா பரிசுத்த ஸ்தலத்தில் போக முடியாது, பலி செலுத்த முடியாது, காணிக்கை கொண்டு போய் கொடுக்க முடியாது, எல்லாம் வெளிப்பிரகாரத்தில் தான் இருக்கணும். ஆனால் என்னைக்கு இயேசு சிலுவையில் ரத்தத்தை சிந்தினாரோ அந்த ரத்தத்தினால தான் நாம் கிருபாசன தண்டையில் சேர்கிறோம், பலி செலுத்துகிறோம். ராஜாக்களும் ஆசாரியர்களும் மாற்றினது எல்லாம் எதுன்னு இந்த இயேசுவின் ரத்தத்தினால தான். எவ்வளோ பெரிய உண்மை பார்த்தீங்களா? வெளிப்படுத்தின விசேஷம் 12:11 ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். பிசாசை ஜெயிக்க உதவுது எதுன்னா ஆட்டுக்குட்டியானவரின் ரத்தம். நீங்கள் ஒரு கெட்ட சொப்பனமோ, பிசாசு ஒரு பயங்கரமான சொப்பனமோ, பிசாசோ அசுத்தையிலோ நம்ம இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு சொல்லுங்க, உடனே அது மறைஞ்சு போயிடும். அதுபோல் கையில் கால் ஒரு வலியில் இருந்துச்சுன்னா போதும், இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு சொல்லுங்க, உடனே சுகமாகுது. அந்த இயேசுவின் ரத்தத்துக்கு அவ்வளோ வல்லமை இருக்குது. ஆட்டுக்குட்டியானவரின் வல்லமையில் ரத்தத்தை தெளிக்கிறேன்னு சொல்லுங்க, உடனே எல்லாம் மறைஞ்சு போயிடும். அந்த ரத்தத்துக்கு அவ்வளோ வல்லமை இருக்குங்க இயேசுவின் ரத்தம். எத்தனை வருஷம் ஆனாலும் சரி இந்த ரத்தம் உறையாமல் இன்றைக்கும் ஜீவனுள்ள இரத்தமாக இருக்கிறது, அற்புதங்களை செய்கின்ற இரத்தமாக இருக்கிறது, விடுதலை கொடுக்கக்கூடிய இரத்தமாக இருக்கிறது, சுகத்தை கொடுக்கக்கூடிய இரத்தமாக இருக்கிறது இயேசுவின் இரத்தம். அதை காட்டிலும் நம்முடைய பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுகள் எல்லாத்தையும் மன்னிக்கக்கூடிய இரத்தமாக இருக்கிறது ஆண்டவருடைய இரத்தம். எவ்வளோ விசேஷமானது பார்த்தீங்களா? நம்ம ஒவ்வொரு மாதமும் கம்யூனியன் எடுக்க போகும்போது, திருவிருந்து பண்ணும்போது அந்த ரத்தத்தை தான் புசிக்க போகிறோம். அப்பத்தை புசித்து அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணிக்கிறோம். அபாத்திரமாக ஆண்டவருடைய ரத்தத்தை பானம் பண்ணிடாதீங்க. நிறைய பேர் பாருங்கள், அபாத்திரம் போய் சீரட்டை அடிச்சுட்டு கீழே போட்டு காலை நசிக்கிட்டு போய் கம்யூனியன் எடுக்கிறது, சனிக்கிழமை சினிமா பார்த்துட்டு வீட்டில் சண்டை போட்டுட்டு, ஞாயிற்றுக்கிழமை காலையில் சண்டை போட்டுட்டு அப்படியே வந்து எடுக்கிறது. இதனால தான் பலவீனரும் இள வயதில் மரணமும் வருகிறதுன்னு 1 கொரிந்தியர் 11:29 வாசிக்கிறோம். அந்த இயேசுவின் ரத்தம், விலையேறப்பெற்ற ரத்தம், குற்றமில்லாத மாசில்லா ரத்தத்தை அபாத்திரமாக புசிச்சிடாதீங்க. புசிச்சிட்டிங்கன்னா கேடு வரும் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். கிறிஸ்தவுக்கள் பிரியமானவர்களே, இயேசுவின் ரத்தம் எவ்வளோ விலையேறப்பெற்றது, எவ்வளவு முக்கியமானது. அந்த இரத்தத்தை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார் அல்லவா? இன்றைக்கி உங்களுக்கு பலவீனமோ நோய் நொடி இருந்தால் இயேசுவின் இரத்தத்தை பூசுங்க, கிறிஸ்துவின் இரத்த கோட்டைக்குள் வாங்க. அப்படியே ஆண்டவரே உம்முடைய சிலுவண்டை வருகிறேன், ஆண்டவரே உம்முடைய ரத்தம் என் உச்சந்தலை முதல்ல உள்ளம் கால் வரை கழுவட்டும் அப்படின்னு அப்படியே உணர்ந்து நீங்கள் கிறிஸ்துவண்டை வாருங்க. அந்த ரத்தம் உங்களை கழுவி பரிசுத்தமாக்கும், உங்களை நீதிமானாக்கும். அப்படிப்பட்ட கிருபையை தேவன் நம்மளுக்கு தலையை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, அருமையான வேலைக்காக நன்றி. உம்முடைய ரத்தம் எவ்வளோ வல்லமை உள்ளது, மேன்மை உள்ளது. அந்த ரத்தம் எங்களுக்கு என்னென்ன காரியங்கள்லாம் நன்மைகளை செய்கிறது, அந்த ரத்தம் எங்களுக்காக பரிந்து பேசுகிறது என்பதெல்லாம் அறிந்து கொண்டோம். அப்பா, உம்முடைய இரத்தத்தை நாங்கள் உட்கொண்டு பானம் பண்ணி ஆண்டவரே அந்த நித்திய சமாதானம், சந்தோஷத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் கிருபைத்தார். அந்த இரத்தம் எங்களுக்காக சிந்தப்பட்டது அப்பா, எங்களுக்காக கடைசி சொட்டு இரத்தத்தையும் சிந்தினீரே அப்பா. ஆண்டவரே, உம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் எங்களை நிரப்பி எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். இப்பொழுது இந்த செய்தி கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தர் மீதும் ஆட்டுக்குட்டியானவரின் வல்லமையில் இரத்தத்தை தெளிக்கிறேன். சுகம் உண்டாகட்டும், பலவீனங்கள்லாம் நீங்கட்டும், ஒரு சர்வாங்க சுகத்தை கட்டளையிடும். ஆண்டவரே, பிசாசின் பிடி போராட்டம் இருக்கிறவங்க மேலெல்லாம் ஆட்டுக்குட்டியானவரின் வல்லமையில் இரத்தத்தை தெளிக்கிறேன். அவங்களுக்கு ஒரு விடுதலையை நீர் கட்டளையிடுவீராக. ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த செய்தி மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். தொடர்ந்து உங்கள் ஜெப தேவைகளை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள், நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். காட் பிளஸ் யூ.